16th exercise, you have to open the debtors, creditors, BR and BP, all the 4 accounts for the calculation of credit sales and credit purchases. Information கொடுத்திருக்காங்க. Total debtors account, BR account எப்படி இருக்கும், total creditors, BP account எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட் நான் எழுதிட்டேன். இந்த ஃபார்மேட் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டே இருக்க போது. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள் ஹியர். ஐ வில் நவ் ஸ்டார்ட் வித் தி டெட்டாஸ் ஹியர். டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது. ஓப்பனிங் 2,40,000, க்ளோசிங் 220. ஸோ ஐ ஹவ் பீன் கிவன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். 240 is the opening value, 220 is the closing value. Okay. Bills receivable அதே மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வேல்யூ பீயிங் 30, க்ளோசிங் வேல்யூ பீயிங் 8,000 rupees. 8,000 rupees. And creditors, opening creditors, closing creditors கொடுத்துருக்காங்க. Creditorsல ஓப்பனிங் இந்த சேல போட்டுக்கிறேன் 1,20,000, closing 1,50,000. 1,20,000 and 1,50,000. Then bills payable also ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் இங்கே போட்டுக்கிறேன் 10,000, க்ளோசிங் வந்து 12,000 rupees. க்ளோசிங் 12,000 rupees. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டாச்சு. ஓப்பனிங் க்ளோசிங் போட்டாச்சு. தென் அதர் இன்ஃபர்மேஷன், கேஷ் ஃப்ரம் டெட்டாஸ், கேஷ் 6 lakhs, டெட்டாஸில் கேஷ்னு கிரெடிட் சைடில் போட்டிருக்கிறேன், போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ், டெட்டாஸ் பேலன்ஸ் குறையும் அப்படின்னா இந்த சைடில், டெட்டாஸ் பேலன்ஸ் குறைஞ்சால் இந்த சைடில், இன்க்ரீஸ் ஆச்சுன்னு இந்த சைடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ் 25,000. ஓகே. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸோட பேலன்ஸ் குறைய போது 3,20,000, நான் இந்த சைடில் போட்டுட்டேன். ரைட். டிஸ்கவுண்ட் அலோட் பை சப்ளையர், சிமிலர் அதே மாதிரி தானே. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, நமக்கு அவர் அலோவ் பண்ணாருன்னா நமக்கு ரெசிப்ட். 10. Payment against bills payable. Okay, bills payable against கான payment. Payment against bills payable. So bills payable against payment இங்கே cash இருக்கு. So it should be recorded here 30. And then cash received for bills receivable. Bills receivable இந்த cash வருது அப்படின்னா cash இங்கிட்டு தான் இருக்கு. So I may write here 60. That's all. Bills receivable dishonor இருக்கு. பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்னா இந்த சைடில் போட்டுக்கிறேன் 4,000. இது மட்டும் டபுள் என்ட்ரி, இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும். ஸோ 4,000 we got it. பேட் டெட் டெட்டாஸில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு ஈக்குவலன்ட் பேட் டெட்ஸ் கிரெடிட்டாஸில் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். கிளியர். ஸோ ஃபார்மேட் ஓவர். ஸோ இப்போ பிஆரும் டெட்டாஸும் பிபியும் கிரெடிட்டாஸும் கொடுத்தா ஃபஸ்ட் எதை டேலி பண்ணோம், பிஆர் அக்கௌண்ட்டை டேலி பண்ணோம். அப்போ 68, 72,000 rupees. 72,000 rupees. 42,000 is the current year's draft, will come here 42,000 rupees. Okay. Then if I tally the total debtors account, so 42, இது ஒரு 41, 83, 83 or 20 na 1,03,000. Okay, then 9,03,000 is the total value. 9,03,000. Credit side 2,43,000 நம்ம less பண்ணோம். 7,59,000. 6,59,000. Okay, 6,59,000 rupees is correct answer. We got them. Balancing figure credit sales arrive பண்ணியாச்சு. We have arrived the credit sales here. Now I am going to solve the total creditors and bills payable cases. Solve பண்ணுறேன். First bills payable solve பண்ணணும். டிசானர் சொன்னாதான் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும், இல்லைன்னா இல்லை. அப்போ 30 + 12 42,000. 42,000 and creditors accepted our bill வந்து 32,000 ஆக இருக்கும். This will reduce the creditors balance. இங்கே இருக்கு BP accepted 32,000. ஓகே, நாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். நாம் அந்த கிரெடிட்டர்ஸ் டிராஃப்ட் பண்ணதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் 32,000. நோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நோ பேங்க் அப்படின்னா 320 + 32 470 480 5,12,000. 5,12,000. You have to subtract 1,20,000 here. So 4 lakh, 3,92,000. Okay.
So let me check once again. 30,000 is bank and cash. Okay, then 30, this is 12, correct? So bills payable opening 10, closing 12, and cash payments against bills payable 30,000, correct? This is 30,000, correct? 30, closing balance being, okay, the closing balance is not 12, it is 20. Okay then. Okay, now it is 50,000. I corrected seeing the answers, not correct answer. So answer verify panna, not answer check panna. Here I made a mistake. So 10 opening, closing 20, and then definitely this should be 40. This should be 40, and this value is 5,20,000. So 5,20,000. 120 personal credit purchases is 4 lakhs. I hope so you could now understand this one. Come on, copy this.